السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம முலாரி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் சுலாசி முஜர்ரது ஃபீஹி அதுதான் ஹெட்டிங். அதுக்கு கீழே மாலி முலாரி அம்ரு நஹி வரும். அதில் மாலி பார்த்துட்டோம், முலாரி பார்த்துட்ருக்கோம். இந்த எட்டையும் இந்த சுலாசி முஜர்ரது ஃபீஹியுடைய ஃபார்முலாவான எட்டையும் மாலியில் அப்ளை பண்ணுறதுல எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் அப்ளை பண்ணி பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு நஸ்வரை பார்த்தோம், துரபை பார்த்தோம், ஃபத்தஹை பார்த்தோம், அதுக்கப்புறம் அலிமை பார்த்தோம், கருமை பார்த்தோம். இந்த 5 போதும், எல்லாமே மற்றதெல்லாம் அதே போல தான் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன் இல்லைங்களா? அதே போலனா மாலியில் அதே போல தான், ஆனால் முலாரியில் வேறுபடும் இல்லையா? அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் 8ஆ பெரியுது அப்படிங்கிறதுக்கு காரணமே முலாரி தான் காரணம். முலாரியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 8 விதமானது. ஒன்று அதனுடைய ஃபார்முலா மாலிலேயே மாற்றங்கள் இருக்கும், அப்படி இல்லைன்னா அதை முலாரியாக சேஞ்ச் பண்ணும்போது மாற்றம் இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு அலன் இருந்தால் எஃப் ஓலு எஃப் ஐலு எஃப் ஆலு அந்த மாதிரி மாறும்போது 3 விதமாக முலாரியில் மாறுது. ஆனால் அதனுடைய மாலி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபேலனே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபஇல அலிம யஅலமு யஅலமுங்கிறது ஃபத்தஹ யஃப்தஹு மாதிரியே இருக்கும். ஆனால் அதனுடைய மாலி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஇலன்னு இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வித்தியாசப்பட்டிருக்கிறதுனால தான் நம்ம இதை 8ஆ வகுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல இது கண்டிப்பாக சேஞ்சாக இருக்குது, வித்தியாசப்படும் ஒன்றோட ஒன்று, அது முலாரிலேயோ மாலிலேயோ. அதனால தான் இது 8ஆ வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படை புரிதல் நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. அதுதான். ஸோ அதனால் 5 தான் மாலியில் பார்த்தோம். அதே போல் எதெல்லாம் சிமிலராக இருக்கோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எது வித்தியாசப்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம முலாரியில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதன் அடிப்படையில் நசரை பார்த்துட்டோம். நம்ம இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, நசரவுடைய என்சுருவை முலாரியுடைய 4 டைப்பில் வச்சு பார்த்துட்டோம். மேலும் முலாரியில் இன்னும் சில டைப்கள் இருக்குது, இன்னும் சில வகைகள் இருக்குது. அதை அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சுலாசி முஜர்ரது ஃபீஹில 8 இருக்குல்ல, அந்த 8ல் உள்ள ஒவ்வொரு ஃபியல்களையுமே இந்த 4ஐயும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு முலாரியில் இருக்கக்கூடிய 4 என்னன்னோ அல்ஃபியலுல் முலாரி மஅரூஃப் முஸ்பத், அல்ஃபியலுல் முலாரி மஅரூஃப் மன்ஃபி, அல்ஃபியலுல் முலாரி மஜ்ஹூல் முஸ்பத், அல்ஃபியலுல் முலாரி மஜ்ஹூல் மன்ஃபி. இந்த 4லையும் இந்த பேட்டர்னில் சிமிலராக இருக்கிறத விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு மேற்கொண்டு முலாரியில் என்னெல்லாம் இருக்கோ அதை ஒரு சின்ன ஒரு ஃபியல்களை மட்டும் வச்சு அல்லது ஒரு 2 ஃபியல்களை மட்டும் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம சர்ஃப் செய்யலாம். ஓகே, நசரை பார்த்துட்டோம். எப்படி பார்த்தோம்? என்சுரு அப்படின்னு மஅரூஃப் முஸ்பத்தாக இருந்துச்சு, யுன்ஸ்வரு அப்படின்னு மஜ்ஹூல் முஸ்பத்தாக மாறுனுச்சு, லா என்சுரு அப்படின்னு மன்ஃபியாக மாறுனுச்சு, அதாவது மஅரூஃப் மன்ஃபியாக மாறுனுச்சு, லா யுன்ஸ்வரு அப்படின்னு மஜ்ஹூல் மன்ஃபியாக மாறுனுச்சு. நம்ம பார்த்தோம், ரைட்டா? அதனுடைய ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நம்ம அடிப்படையை பார்த்தீங்கன்னா என்சுரு அப்படிங்கிறதுடைய ஃபார்முலா எஃப் உலு இல்லையா? ஸோ எஃப் உலு, லா எஃப் உலு, யுஃப் அலு, லா யுஃப் அலு அப்படின்னு 4 விதமாக ஃபார்முலாவையும் நம்ம சர்ஃப் செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொன்னோம். அதை நாங்கள் பிக்சரில் மட்டும் கொடுத்துருப்போம். போன வீடியோவில் ஃபார்முலாவை அதிகமாக சர்ஃப் செய்யலை. இருந்தாலும் ஒரு தடவை இந்த என்சுருடைய ஃபார்முலாவை உங்களுக்கு நான் சர்ஃப் செஞ்சு காட்டிடுறேன். என்சுருடைய ஃபார்முலா எஃப் உலு அதை 4 இதுலேயும் நான் ஒரு தடவை சர்ஃப் செஞ்சு காமிச்சிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா போன வாரம் அதை நம்ம சர்ஃப் செய்யலை. அப்போ எப்படி சர்ஃப் செய்யணுங்கிறத உங்களுக்கு கொடுக்கணும், அதனுடைய அவசியம் கருதி நான் இப்போ எஃப் ஒலு சர்ஃப் செய்ய போகிறேன். ரைட். எஃப் ஒலு, எஃப் உலானி, எஃப் ஒலூன, தஃப் ஒலு, தஃப் உலானி, எஃப் ஒல்ன,
தஃப்உலு தஃப்உலானி தஃப்உலூன தஃப்உலீன தஃப்உலானி தஃப்உல்ன அஃப்உலு நஃப்உலு. அடுத்தது லா யஃப்உலு. لا يفعلوا لا يفعلان لا يفعلون لا تفعلوا لا تفعلان لا يفعلن لا تفعلوا لا تفعلان لا تفعلون لا تفعلين لا تفعلان لا تفعلن لا أفعل لا نفعل. அடுத்தது யுஃப்அலு மஜ்ஹூல். யுஃப்அலு யுஃப்அலானி யுஃப்அலூன துஃப்அலு துஃப்அலானி யுஃப்அல்ன துஃப்அலு துஃப்அலானி துஃப்அலூன துஃப்அலீன துஃப்அலானி துஃப்அல்ன உஃப்அலு நுஃப்அலு. அடுத்தது மஜ்ஹூல் மன்ஃபி. லா யுஃப்அலு லா யுஃப்அலு லா யுஃப்அலு லா யுஃப்அலானி லா யுஃப்அலூன லா துஃப்அலு லா துஃப்அலானி லா யுஃப்அல்ன لا تفعلوا لا تفعلان لا تفعلون لا تفعلين لا تفعلان لا تفعلن لا أفعل لا نفعل. ரைட்? இது என்சுரு அதோடைய ஃபார்முலா. ரைட்? அடுத்தது நம்ம எதுக்கு போகிறோம்? தரப எல்பரிபு. ரைட்டுங்களா? ரைட். எல்பரிபு அதுவும் எஃப்இலு. எஃப்இலு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நான் செஞ்சிட்றேன், அதுக்கப்புறம் லரபாவை வச்சு அப்ளை பண்ணி சொல்கிறேன். எஃப்இலு எஃப்இலானி எஃப்இலூன தஃப்இலு தஃப்இலானி எஃப்இல்ன தஃப்இலு தஃப்இலானி தஃப்இலூன தஃப்இலீன தஃப்இலானி தஃப்இல்ன அஃப்இலு நஃப்இலு. ஸோ எல்ரிபு எல்ரிபு எல்ரிபானி எல்ரிபூன தல்ரிபு தல்ரிபானி எல்ரிபன தல்ரிபு தல்ரிபானி தல்ரிபூன தல்ரிபீன தல்ரிபானி தல்ரிபுன அல்லரிபு நல்லரிபு. அடுத்தது முஸ்பத் மன்ஃபி. லா யஃப்இலு லா யஃப்இலு லா யஃப்இலானி லா யஃப்இலூன லா தஃப்இலு லா தஃப்இலானி லா யஃப்இல்ன لا تفعلوا لا تفعلان لا تفعلون لا تفعلين لا تفعلان لا تفعلن لا أفعل لا نفعل. لا يضرب لا يضرب لا يضربان لا يضربون لا تضرب لا تضربان لا يضربن لا تضرب لا تضربان لا تضربون لا تضربين لا تضربان لا تضربن لا أضرب لا نضرب. சரி, லா எல்ரிபுக்கு என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு எல்ரிபுக்கு என்ன மீனிங்? அவன் ஒரு ஆண் அடிக்கின்றான் அடிப்பான். அதோட லா போட்டுட்டோன்னா ஒரே மீனிங் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? லா எல்ரிபு அவன் ஒரு ஆண் அடிக்க மாட்டான். ரெண்டுத்துலேயும் அது பொருந்தும். ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் ரெண்டுத்துக்குமே பொருத்தமானது தான் இந்த மன்ஃபிக்குரிய மீனிங் எல்லா இடத்துலையும். ஓகேங்களா? லா எல்ரிபு முடிச்சாச்சு, அதாவது மஅரூஃப் முஸ்பத் முடிச்சாச்சு, மஅரூஃப் மன்ஃபி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மஜ்ஹூல் முஸ்பத். எல்ரிபு எப்படி சேஞ்ச் ஆகும், நம்ம என்சுரு எப்படி சேஞ்ச் பண்ணோமோ அதே பேட்டர்ன் தான் எல்லா மஜ்ஹூல்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மஜ்ஹூல்களும் ஒன்று தான். இந்த 8 ஃபார்முலா இருக்கு இல்லையா, 8 சுலாசி முஜர்ரது ஃபீஹி இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மஜ்ஹூலும் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே ஃபார்முலா தான், ஒரே வசன் தான், ஒரே ஹரக்கத்துகள் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா மஜ்ஹூலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹரக்கத்தை எதுலேயுமே நமக்கு டவுட் வராது. எக்ஸாம்லாம் எழுதும்போது மஜ்ஹூல் ஒரே பேட்டர்ன் தான், அப்போ யோசிக்கவே தேவையில்லை. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஏன்னா ஃபஅல எஃப் இலூன்னு இருக்கும், ஃபஅல எஃப் அலூன்னு மாறும், ஃபஅல எஃப் உலூன்னு மாறும், நசர என்சுருன்னு மாறும், தரப எல்ரிபுன்னு மாறும், ஃபத்தஹ எஃப் தஹுன்னு மாறும். ஆனால் இதனுடைய 3 மஜ்ஹூலுமே எந்த டவுட்டுமே கிடையாது. என்சுரு யுன்சரு, எல்ரிபு யுல்ரபு, ஃபத்தஹவுக்கு எஃப்தஹு யுஃப்தஹுன்னு வரும். அது சொல்லும்போது நான் சொல்கிறேன். இப்போது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அதனுடைய மஅரூஃப் பேட்டர்ன் மாற்றமாக இருந்தாலும் எல்லாத்தினுடைய மஜ்ஹூல் பேட்டர்ன் சேம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது எல்ரிபு முடிஞ்சிருச்சு, லா எல்ரிபு முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? எஃப்இலு முடிஞ்சிருச்சு, லா எஃப்இலு முடிஞ்சிருச்சு.
அடுத்தது யுஃபு அலு, அதனுடைய மஜ்ஹூல் எப்படி மாறுது பாருங்க, யுஃபு அலு. ஸோ எல்ரிபு இஸ் கன்வெர்ட் இன்டு யுல்ரபு. ஓகேவா? மஜ்ஹூல். என்ன மீனிங் யுல்ரபு? அவன் ஒரு ஆண் அடிக்கப்படுகிறான், அடிக்கப்படுவான். ஃபர்ஸ்ட் என்ன எல்ரிபுக்கு? அவன் ஒரு ஆண் அடிக்கின்றான், அடிப்பான். அடுத்தது என்னது? லா எல்ரிபு, அவன் ஒரு ஆண் அடிக்க மாட்டான். அடுத்தது யுலுரபு என்ன? அவன் ஒரு ஆண் அடிக்கப்படுகின்றான், அடிக்கப்படுவான். ரைட்டா? இதை சர்ச் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலாவை சர்ச் செஞ்சிருவோம். எஃப் ஐலு யுஃப் அலு மாறிடுச்சு. يفعلوا يفعلان يفعلون تفعلوا تفعلان يفعلن تفعلوا تفعلان تفعلون تفعلين تفعلان تفعلن افعلوا نفعلوا. right. يضرب 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 يضربان يضربون تضرب تضربان يضربن تضرب تضربان تضربون تضربين تضربان تضربن உல்ரபு நுலுரபு. எல்லா இடத்துலையும் ரா தான் பாருங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. அதாவது மாலியுடைய அடையாளத்தை ஃபத்தஹா இருந்ததை தொம்மாவாக்கிட்டோம். கடைசிக்கு முந்தைய எழுத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபத்தஹா கொடுத்துடணும். கசர் இருந்துச்சுன்னா கசரை போக்கணும், தொம்மா இருந்துச்சுன்னா தொம்மாவை போக்கணும், ஃபத்தஹா இருந்துச்சுன்னா ஃபத்தஹாவை போட்டு ஃபத்தஹாவை போக்கணும். மூணையுமே போக்கிட்டு ஒன்லி ஃபத்தஹா இன் மஜ்ஹூல். மஜ்ஹூலில் கடைசிக்கு முந்தைய எழுத்திற்கு எப்போவுமே ஃபத்தஹா. ஓகேங்களா? நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது? கலிமத்துள்ள ஐனுக்கு ஃபத்தஹா அப்படி சொல்லக்கூடாது. கடைசிக்கு முந்தைய எழுத்திற்கு ஃபத்தஹா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ ஓகே, ரைட். என்ன மீனிங் வந்துச்சு நமக்கு? யுலுரபுக்கு அவன் ஒரு ஆண் அடிக்கப்படுகின்றான், அடிக்கப்படுவான். அடுத்தது மஜ்ஹுல் மன்ஃபி, லா போற்ற வேண்டியதான். லா எல்ரிபூன்றதுல வந்து யுலுரபு மாறிடுச்சு. யுலுரபுக்கு முன்னாடி லாவை போட்டுட்டோன்னா லா யுலுரபு மஜ்ஹுல் மன்ஃபி கிடைச்சிரும். என்ன பொருள்? அவன் ஒரு ஆண் அடிக்கப்படுகிறான், அடிக்கப்படுவான் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? அது லா போட்டோன்னே அவன் ஒரு ஆண் அடிக்கப்பட மாட்டான். ரைட்டா? அப்போ அவன் ஒரு ஆண் அடிக்கப்பட மாட்டான். இதை நம்ம வந்து சர்ச் செய்யணும். இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை சர்ச் செஞ்சிருவோம். லா யுஃபஅலு லா யுஃபஅலு லா யுஃபஅலானி லா யுஃபஅலூன லா துஃபஅலு லா துஃபஅலானி லா யுஃபஅல்ன லா துஃபஅலு லா துஃபஅலானி லா துஃபஅலூன லா துஃபஅலீன லா துஃபஅலானி லா துஃபஅல்ன லா உஃபஅலு லா நுஃபஅலு. ஸோ இதனுடைய வேர்பு பாருங்க. லா யுல்ரபு லா யுல்ரபு லா யுல்ரபானி லா யுல்ரபூன லா துல்ரபு லா துல்ரபானி லா யுல்ரபுன லா துல்ரபு லா துல்ரபானி லா துல்ரபூன லா துல்ரபீன லா துல்ரபானி லா துல்ரபுன லா உல்ரபு லா நுல்ரபு. ஸோ நமக்கு எல்லாத்துக்கான மீனிங் நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் எல்லாத்துக்கும் சேமாக மீனிங் சொன்னேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் சொல்ல தேவையில்லை மீனிங். பேசிக் மீனிங்கு நம்பர் 1 மீனிங் மட்டும் அவன் ஒரு ஆண் அடிக்கப்பட மாட்டான் அப்படிங்கிற மீனிங் மட்டும் போதும். இதை வச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவன் ஒரு ஆண் அடிக்கப்பட மாட்டான், அவர்கள் 2 ஆண்கள் அடிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் பல ஆண்கள் அடிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு இந்த 4 இருக்கு இல்லையா? எல்ரிபு, லா எல்ரிபு, யுலுரபு, லா யுலுரபு, இதனுடைய பேசிக் மீனிங் மட்டும் நான் சொல்லிட்டேன். மற்ற இருமை, பன்மை, முகாத்தபு, காயிபு, முத்தக்கல்லிம் இது எல்லாத்துக்கும் மீனிங்கோடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நீங்கள் அழகான முறையில் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஃபஅல யஃப்அலு இல்லையா? அதுக்கு நம்ம உதாரணம் என்ன பார்த்தோம்? ஃபதஹ எஃப்தஹு. ரைட்டா? அவன் ஒரு ஆண் வெற்றி பெறுகின்றான், வெற்றி பெறுவான். எப்படி மாறணும்? ஃபத்தஹல என்ன செய்யணும்? முலாரியுடைய அடையாளத்தை சேர்க்கணும், அதுக்கு ஃபத்தகு செய்யணும். எஃப் அந்த ஃபா கலிமாவுக்கு சுக்குன் செய்யணும், எஃப் கிடச்சிரும். தக்கு வந்து அப்படியே வச்சிடணும், கடைசிக்கு தொம்மாவை மாற்றணும். ஹே இருக்கு இல்லையா? ஃபத்தஹல உள்ள ஹேவை ஹூவா மாற்றணும், தொம்மா போட்டுருணும். ஸோ கடைசிக்கு முந்தைய எழுத்திற்கு ஃபத்தஹா கொடுத்துடணும். ஸோ எஃப் தஹு கிடச்சிரும். அதே போல் எல்ரிபுக்கும் நான் சொல்லலை, எல்ரிபும் அப்படி தான்.
லரப இருக்கும். லரபால வந்து முலாரியுடைய அடையாளமான யாவை முன்னாடி சேர்க்கணும். அதுக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும். துவாத் இருக்கு இல்லையா? ஃபா களிமான துவாத் அதுக்கு சுக்கூன் செய்யணும். கடைசி எழுத்தான லாம் களிமாக்கு தொம்மா செய்யணும். கடைசிக்கு முந்தைய எழுத்தான ஐன் களிமா இருக்குல்ல, நமக்கு இங்கே ஐன் களிமா தான். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கடைசிக்கு முந்தைய எழுத்து இருக்கு. அங்கே கெஸ்ரா கொடுத்துடணும். ஸோ எலு ரிபு ஓகேங்களா? அந்த மாதிரி கெஸ்ரா கொடுத்து மாற்றிட்டோம். இங்கே எஃப் தஹு இங்கே ஃபத்தஹா கொடுத்துட்டோம். நசருக்கு என்ன செஞ்சோம்? என் சுரு அங்கே தொம்மா கொடுத்தோம். ஸோ எவ்வளோ என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபார்முலா வச்சு அதனுடைய எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அதே போல் புரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ சர்ஃப் செய்ய போயிடலாம். எஃப் தஹு அவன் ஒரு ஆண் வெற்றி பெறுகின்றான், வெற்றி பெறுவான். எஃப் தஹு எஃப் தஹானி எஃப் தஹூன தஃப்தஹு தஃப்தஹானி எஃப்தஹ்ன தஃப்தஹு தஃப்தஹானி தஃப்தஹூன தஃப்தஹீன தஃப்தஹானி தஃப்தஹ்ன அஃப்தஹு நஃப்தஹு. ரைட்? எல்லாத்துலேயும் மீனிங் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக் மீனிங் வந்து அவன் ஒரு ஆண் வெற்றி பெறுகின்றான், வெற்றி பெறுவான். ஓகே, இதுக்கு வந்து மாரூஃப் மன்ஃபிக்கு போயிடலாம். மாரூஃப் முஸ்பத் முடிஞ்சிருச்சு. அடுத்து மாரூஃப் மன்ஃபி. லா எஃப்தஹு அவன் ஒரு ஆண் வெற்றி பெற மாட்டான். சரி, ஃபத்தஹுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். திறந்தான், ஓப்பன்ட். ரைட்டா? ஃபத்தஹ ஓப்பன்ட், திறந்தான். ரைட்? அப்போ அவன் ஒரு ஆண் திறக்கின்றான், திறப்பான் அப்படின்னு முலாரியில் வரும். ஸோ அவன் ஒரு ஆண் திறக்க மாட்டான்னு மன்ஃபியில் வரும். ரைட்டு? நான் வந்து மோஸ்ட்லி வெற்றி பெற்றானே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ரைட்டா? ஓகே. லா எஃப்தஹு லா எஃப்தஹு. ஸோ இதோடைய ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வெறும் எஃப்தஹுக்கு முன்னாடி அதனுடைய ஃபார்முலா எஃப் அலு. எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலூன தஃப் அலு தஃப் அலானி எஃப் அல்ன தஃப் அலு தஃப் அலானி தஃப் அலூன தஃப் அலீன தஃப் அலானி தஃப் அல்ன அஃப் அலு நஃப் அலு. அடுத்தது லா எஃப் அலு. அதை சொல்லிட்டு லா எஃப்தஹுக்கு போகலாம். லா எஃப் அலு லா எஃப் அலானி லா எஃப் அலூன لا تفعلوا لا تفعلان لا يفعلن لا تفعلوا لا تفعلان لا تفعلون لا تفعلين لا تفعلان لا تفعلن لا أفعل لا نفعل. ஓகேங்களா? ஸோ எஃப்தஹு லா எஃப்தஹு லா எஃப்தஹு லா எஃப்தஹானி லா எஃப்தஹூன லா தஃப்தஹு லா தஃப்தஹானி லா எஃப்தஹ்ன لا تفتحوا لا تفتحاني لا تفتحون لا تفتحين لا تفتحاني لا تفتحن لا أفتح لا نفتح. அவன் ஒரு ஆண் வெற்றி பெற மாட்டான். அடுத்தது மஜ்ஹூல் முஸ்பத். எஃப்அலு என்னாச்சு? யுஃப்அலு. எல்லா மஜ்ஹூலுக்கும் என்ன பேட்டர்னோ முலாரியுடைய இடத்த லம்மா பண்ணணும். முலாரியுடைய அடையாளத்தில் ஃபத்தஹாவை போக்கிட்டு லம்ம போடுங்க. கடைசிக்கு முந்தைய எழுத்துக்கு ஃபத்தஹா போடுங்க. இங்கே ஏற்கனவே ஃபத்தஹா இருக்கிறதுனால அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் அலு அப்படின்றது பேசிக்காக இருந்துச்சு, அதுலேருந்து யுஃப் அலுன்னு மாறிடுச்சு. ஸோ எஃப்தஹு பேசிக்காக இருந்துச்சு, மஜ்ஹூலாக இருக்கும்போது யுஃப் தஹுன்னு மாறிடும். ஓகே, இப்போ சர்ச் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை செஞ்சிடலாம். يفعلوا يفعلان يفعلون تفعل تفعلان يفعلن تفعل تفعلان تفعلون تفعلين تفعلان تفعلن افعل نفعل يفتح يفتحان يفتحون. அவன் ஒரு ஆண் வெற்றி பெறப்படுகிறான், வெற்றி பெறப்படுவான். மீனிங் ரொம்ப முக்கியம். மஜ்ஹூலுடைய மீனிங், அதாவது மஜ்ஹூலுடைய மீனிங் இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஒரு மாதிரி வித்தியாசமாக, கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஈஸி தான். அவன் ஒரு ஆண் வெற்றி பெறுகின்றான் இல்லையா? வெற்றி பெறுகின்றான், வெற்றி பெறுவான். இதனுடைய மஜ்ஹூல் பாருங்க. அவன் ஒரு ஆண் வெற்றி பெறப்படுகின்றான், வெற்றி பெறப்படுவான். ஓகேங்களா? ஸோ நம்ம மஜ்ஹூலாக மாற்றிட்டோம். வெற்றி பெறுகிறான்ங்கிறது என்னது? மாரூஃப். வெற்றி பெறப்படுகிறான் அப்படிங்கிறது என்னது? மஜ்ஹூல். ஓகேங்களா? ஸோ அவன் ஒரு ஆண் வெற்றி பெறப்படுகிறான், வெற்றி பெறப்படுவான். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் கொடுத்துட்டோம், ஃபியூச்சர் டென்ஸ்லையும் கொடுத்துட்டோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சர்ச் செஞ்சிடலாம். யுஃப்தஹு யுஃப்தஹானி யுஃப்தஹூன துஃப்தஹு துஃப்தஹானி யுஃப்தஹ்ன துஃப்தஹு துஃப்தஹானி துஃப்தஹூன துஃப்தஹீன துஃப்தஹானி துஃப்தஹ்ன
உஃப்தஹு நுஃப்தஹு. ஓகே, அவன் ஒரு ஆண், வெற்றி பெறப்படுகின்றான், வெற்றி பெறப்படுவான். மஜ்ஹூல் முஸ்பத். அடுத்தது மஜ்ஹூல் மன்ஃபி. ரைட், ஃபோர்த் ஒன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாவை சேர்த்து யுஃப்தஹூல வந்து லாவை சேர்த்துற போகிறோம். லா யுஃப்தஹுவா மாறப்போகுது. அதனுடைய ஃபார்முலா எப்படி? லா யுஃப் அலு. சப் செஞ்சிடலாம். லா யுஃப் அலு, லா யுஃப் அலானி, லா யுஃப் அலுன, லா துஃப் அலு, லா துஃப் அலானி, லா யுஃப் அல்ன, லா துஃப் அலு, لا تفعلان، لا تفعلون، لا تفعلين، لا تفعلان، لا تفعلن، لا أفعل، لا نفعل. ரைட். ஸோ லா யுஃப்தஹு சப் செஞ்சிடலாம். லா யுஃப்தஹு, லா யுஃப்தஹானி, லா யுஃப்தஹூன, லா துஃப்தஹு, லா துஃப்தஹானி, லா யுஃப்தஹ்ன، لا تفتحوا، لا تفتحان، لا تفتحون، لا تفتحين، لا تفتحان، لا تفتحن، لا أفتح، لا نفتح. ஓகேவா? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வந்து 3 விஷயத்துலையும் 3 ஃபார்முலா, 3 சுலாசி முஜர்ரத் ஃபீஹில 3 முடிஞ்சிருச்சு. ஃபஅல எஃப் எஃப் ஒலு முடிஞ்சிருச்சு, ஃபஅல எஃப் இலு முடிஞ்சிருச்சு, ஃபஅல எஃப் அலு முடிஞ்சிருச்சு. அதாவது நசர என்சுரு, தொரப எதுரிபு, ஃபதஹ எஃப்தஹு 3 முடிஞ்சிருக்கு. 3வது ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. இப்போ 4 என்னது? என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அதோடைய மாலியே ஃபஈல. ரைட். அதுக்கு வந்து ஃபஈல எஃப் அலுன்னு மாறும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அலிம யஅலமு. ஸோ நமக்கு எதோட ரிலேட்டடாக இருக்கும், எதோ சிமிலராக இருக்கும்னு சொன்னால் அலிம எஃப்தஹுவோடைய சிமிலராக இருக்கும். ஏன்னா அது ஃபத்தஹ தான் மாறும். அதனுடைய ஐ மீன் வந்து ஃபத்தஹ அலிம அதனுடைய பேசிக் மாலி தான் வித்தியாசப்படும். ஆனால் அதனுடைய முலாரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துற வேண்டியதான் அலிமவை. ஸோ அதை வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. அதனால் ஃபார்முலா எஃப் அலு தான். எஃப் அலு, லா எஃப் அலு, யுஃப் அலு, லா யுஃப் அலு. அது வந்து பேசிக் மட்டும் சொல்கிறேன். அலிம யஅலமு, லா யஅலமு, யுஅலமு, லா யுஅலமு. அப்படியே நீங்கள் வந்து சர்ச் செஞ்சிட வேண்டியதான். ஓகேவா? யஅலமு யஅலமானி யஅலமூன, தஅலமு தஅலமானி யஅலம்ன, தஅலமு தஅலமானி தஅலமூன, தஅலமீன தஅலமானி தஅலம்ன, அஅலமு நஅலமு. அதே தான் லாக்கு அப்ளை பண்ணி பாருங்க. யுஅலமு அதனுடைய மஜ்ஹூல் பாருங்க. யுஅலமு யுஅலமானி யுஅலமூன, துஅலமு துஅலமானி யுஅலம்ன, துஅலமு துஅலமானி துஅலமூன, துஅலமீன துஅலமானி துஅலம்ன, உஅலமு நுஅலமு. ஸோ ஈஸி தான். லா வச்சு நீங்கள் மஜ்ஹூலும் பண்ணி பார்த்துக்கோங்க. மஜ்ஹூல் மன்ஃபி லா யுஅலமு. ரைட். இது உங்களுக்கு சர்ச் செய்ய ரொம்ப அதிகமாக சர்ச் செஞ்சு பார்க்க தேவையில்லை. பட் மீனிங் உங்களுக்கு சொல்லணும். என்ன? யஅலமு அவன் ஒரு ஆண், அறிகின்றான் அறிவான். லா யஅலமு அவன் ஒரு ஆண் அறிய மாட்டான். அறிகிறதுனா என்னது? மைண்டில் அறிகிறது, அருவாமனையில் அறிகிறது கிடையாது. ஓகே, அறிதல், புரிதல், அறிதல். ரைட்டுங்களா? ஓகேங்களா? அதனால் அவன் ஒரு ஆண் அறிகின்றான் அறிவான். ரைட்டு. அடுத்தது வந்து லா யஅலமு அவன் ஒரு ஆண் அறிய மாட்டான். யுஅலமு அவன் ஒரு ஆண் அறியப்படுகின்றான் அறியப்படுவான். லா யுஅலமு அவன் ஒரு ஆண் அறியப்பட மாட்டான். ரைட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது நமக்கு வந்து கரும இருக்குது. சாரி, ஃபஉல அதனுடைய பேசிக் ஃபஉல. அது வந்து முலாரியா தன்னை சேஞ்ச் பண்ணும்போது எஃப்உலு, அதாவது ஃபஉல எஃப்உலு. நசர என்சுருக்கு என்னெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அதே தான். உங்களுக்கு ரொம்ப வித்தியாசப்படாது. நசர என்சுருக்கு என்ன அப்ளை பண்ணீங்களோ அதுதான் இதுக்கும் அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம என்சுரு மாதிரி தான் எஃப்உலு, அதுவும் எஃப்உலு. என்சுருவுடைய ஃபார்முலா எஃப்உலு. அதே போல் இந்த ஃபஉலவுடைய முதாரி வந்து எஃப்உலு. அதனால கருமவுடைய ஃபார்முலாவும் எஃப்உலு தான். ஸோ என்சுரு மாதிரி தான் கரும எக்குருமு. ஸோ என்சுருக்கு நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணீங்களோ அதே போல் தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்கணும். மாலிலையும் இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆனால் இங்கேயும் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பிகாஸ் முலாரியை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதாவது கரும எக்குருமு இருக்கு இல்லையா?
அதுக்கு வந்து சர்வ் செய்யும்போது எக்ருமு, எக்ருமானி, எக்ருமுன, எஃப் உலானி சொல்ல தேவையில்ல. ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறது தான். ஸோ எக்ருமுவ மட்டும் சொல்லுவோம். என்ன மீனிங்னா, சங்கையானான். நல்லா கேட்டுக்கோங்க. சங்கையானான். ஓகேங்களா? ஸோ எக்ருமுனா சங்கையானான். எக்ருமு, எக்ருமானி, எக்ருமுன, தக்ருமு, தக்ருமானி, எக்ரும்ன, தக்ருமு, தக்ருமானி, தக்ருமூன, தக்ருமீன, தக்ருமானி, தக்ரும்ன, அக்ருமு, நக்ருமு. எக்குருமு அப்படிங்கும்போது சங்கை ஆகின்றான், சங்கை ஆகுவான். ஓகே. இதுக்கு மஅரூஃப் மன்ஃபி பாருங்க. எக்ருமு லா சேர்த்துடணும். லா எக்ருமு. என்ன மீனிங்? அவன் ஒரு ஆண் சங்கையாக மாட்டான். அங்க என்ன செஞ்சோம்? அவன் ஒரு ஆண் சங்கையாகின்றான், சங்கையாகுவான். இங்க சங்கையாக மாட்டான். ரைட். அப்புறம் மஜ்ஹூல் முஸ்பத், மஜ்ஹூல் மன்ஃபின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல. நம்பர் 1, 2, 3, 4 இருக்குல்ல. அதுல 3யும் 4ம் இந்த கருமக்கு கிடையாது. சரி, எப்படி கிடையாதுன்னு சொல்றீங்க? ஏன் மஜ்ஹூல் கிடையாது? ஆப்வியஸ்லி நான் சொல்லணும்னா, மஜ்ஹூல் கிடையாது. மாரூஃப் மட்டும் தான் கருமக்கு. மஜ்ஹூல் கிடையாது. ஏன்? எப்படி சொல்றீங்க? எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? பை டிஃபால்ட்டா இது பிராக்டிஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா? அப்படின்னா இல்ல. ரொம்ப ஈஸியா ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு வெர்புக்கு மஜ்ஹூல் இருக்கா? இல்லையா? பாசிவ் வாய்ஸ் இருக்கா? இல்லையா? பாசிவ் வெர்ப் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே விஷயம் தான். என்னன்னா, அது லாசிமான ஃபியலா, முத்தஅத்தியான ஃபியலான்னு பாருங்க. மஅனவியாவே எடுத்துக்கோங்க. அர்த்தம் ரீதியா மின் ஹைசு மஅனான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மின் ஹைசு மஅனால எல்லா ஃபியல்களையும் அப்ளை பண்ணி பாருங்க. நஸரவ பார்த்தோம். அப்போ நஸரக்கு மஜ்ஹூல் இருக்கு. தரப பார்த்தோம். தரபக்கு மஜ்ஹூல் இருக்கு. ஃபதஹ பார்த்தோம். ஃபதஹக்கு மஜ்ஹூல் இருக்கு. அலிம பார்த்தோம். அலிமக்கு மஜ்ஹூல் இருக்கு. ஆனா கரும பார்க்குறோம். கருமக்கு மஜ்ஹூல் இல்ல. ஏன் இல்ல? உதாரணம் பாருங்க. நஸர பேசிக் மாலியான ஃபியல் எடுத்துக்கோங்க. நஸர உதவி செய்தான். இது லாசிமா முத்தஅத்தியா? முத்தஅத்தி. அதனால மஜ்ஹூல் இருக்கு. அடுத்தது தரபவ எடுத்துக்கோங்க. லாசிமா முத்தஅத்தியா. இதுவும் முத்தஅத்தியான ஃபியல். ஸோ மஜ்ஹூல் இருக்கு. அடுத்தது ஃபதஹவ எடுத்துக்கோங்க. இது லாசிமா முத்தஅத்தியா? இது வந்து முத்தஅத்தி. ஸோ மஜ்ஹூல் இருக்கு. அலிம எடுத்துக்கங்க. முத்தஅத்தி மஜ்ஹூல் இருக்கு. கரும எடுத்துக்கங்க. முத்தஅத்தி கிடையாது. இது லாசிம். ஸோ மஜ்ஹூல் கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை, யாரை, யாருக்கு? முத்தஅத்தியான ஃபியலா இருந்தா, அந்த ஃபியல சொன்ன உடனேயே இந்த 3 கேள்வி எழணும். எதை, யாரை, யாருக்கு? விச், whom, to whom 3 கேள்வி எழணும். நஸர உதவி செய்தான். யாருக்கு உதவி செய்தான் இருக்கு. தரப அடித்தான். யாரை அடித்தான் இருக்கு. ஃபத்தஹ வெற்றி பெற்றான். எதை வெற்றி பெற்றான் இருக்கு. திறந்தான். எதை திறந்தான் இருக்கு. அலிம அறிந்தான். எதை அறிந்தான் இருக்கு. கரும சங்கையானான். சொல்லி பாருங்க. எதை சங்கையானான் இருக்கா? இல்ல. யாரை சங்கையானான்? இல்ல. யாருக்கு சங்கையானான்? இல்ல. ஸோ ஆப்ஜெக்ட்டே தேவையில்லாத இடம். தனக்கு தானே அது வந்து அவனே சங்கையாயிட்டான். இன் ஹிஸ் ஓன். ஓகேங்களா? சிரித்தான். எதை சிரித்தான்? யாரை சிரித்தான்? யாருக்கு சிரித்தான்? வராது. இன் ஹிஸ் ஓன். அவனா ஒரு ஆக்ஷன செய்றது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன வராது? ஆப்ஜெக்ட் வராது. ஸோ எது வந்து அதாவது இந்த எதை, யாரை, யாருக்குன்ற கேள்விக்கு பதில் வராது. மத்த ஆப்ஜெக்ட் வரலாம். இந்த 3 கேள்விக்கும் பதில் வராது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அது லாசிமான ஃபியல். ஒண்ணும் இல்ல. சிம்பிளா எதை, யாரை, யாருக்கு கேள்வி வந்துச்சுன்னா, முத்தஅத்தியான ஃபியல். வரலன்னா லாசிமான ஃபியல். இந்த கரும லாசிமான ஃபியல். எதை, யாரை, யாருக்கு கேள்வி வரல. ஸோ மஜ்ஹூலும் கிடையாது. மஜ்ஹூல் மன்ஃபி. மஜ்ஹூல் முஸ்பத்தும் கிடையாது. மஜ்ஹூல் மன்ஃபியும் கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்க 2 மட்டும் எழுதிக்கங்க. எக்குருமு, லா எக்குருமு. எக்குருமு, எக்குருமானி, எக்குருமூன. தக்ருமு, தக்ருமானி, எக்குரும்ன. தக்ருமு, தக்ருமானி, தக்ருமூன. தக்ருமீன, தக்ருமானி, தக்ரும்ன. அக்ருமு, நக்ருமு. மீனிங் என்ன தெரியுமா? கரும சங்கையானான். எக்ருமு சங்கையாகிறான், சங்கையாகுவான். அவன் ஒரு ஆண் சங்கையாகிறான், சங்கையாகுவான். ஓகே. அடுத்தது வந்து மன்ஃபில. லா எக்குருமு, லா எக்குருமு, லா எக்குருமானி, லா எக்குருமூன.
லா தக்ருமு லா தக்ருமானி லா யக்ரும்ன, லா தக்ருமு லா தக்ருமானி லா தக்ருமூன, லா தக்ருமீன லா தக்ருமானி லா தக்ரும்ன, லா அக்ருமு லா நக்ருமு. அவன் ஒரு ஆண் சங்கையாகின்றான், சங்கையாகுவான். அவன் ஒரு ஆண் சங்கையாக மாட்டான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 5ம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மத்த 3ம் வந்து நமக்கு தேவையில்ல. எல்லாமே ஒரே பேட்டர்ன் பேஸ்டா தான் வரும். ஸோ, நீங்க இத வச்சு இந்த 5யும் பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, ஷாது அதாவது விதிவிலக்கான எக்செப்ஷன் இருக்கு இல்லையா? இதனுடைய பேட்டர்ன் பேஸ்டுல தான் இருக்கும். முலாரில மாறதான் செய்யும், இல்ல மாலில மாறதான் செய்யும். ஆனா, நான் சர்ச் செஞ்சு குடுத்த அந்த ஃபார்முலால ஒண்ணுல ஒண்ணு அடங்கிடும். அதனால மத்த 3ம் நமக்கு பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த 5யும் நீங்க எழுதி வச்சுக்கிட்டா போதும். அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லபடியா புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தது என்னன்றத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். துஆ ஓதிக்கலாம். வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.